நீங்க நேசிக்கிறவங்க உங்களை விட்டு விலகி போகாம இருக்க நீங்க செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் இதுதான். நாம் நேசிக்கும் ஒருவர் நம்மை விட்டு எப்போதுமே விலகிப் போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களைச் செய்வார்கள். ஆனால் அதுவே இருவருக்கும் இடையே மிக பெரும் இடைஞ்சலையும் வெறுப்பையும் ஏற்படுத்திவிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் நேசிக்கும் நபர் உங்களை விட்டு விலகிப் போகாமல் அன்போடு நடந்து கொள்ள சில விஷயங்களை செய்துதானாக வேண்டும். 1. காதல் திருமணமோ நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நடக்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி ஒருவருக்கு ஒருவர் மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியம். கணவனாகவோ மனைவியாகவோ இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் மரியாதையோடு நடந்து கொள்வதும் நடத்தப்படுவதும் மிக அவசியம். அப்படி செய்யும் போது இயல்பாகவே உங்களுடைய துணைக்கு உங்கள் மீது மரியாதை கூடும். 2. டூ மச் அக்கறையை குறையுங்கள். நம்முடைய வாழ்க்கை துணையின் மீது நாம் தானே அக்கறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஓவராக அக்கறை செலுத்துவார்கள் சிலர். அது ஒரு கட்டத்தில் அந்த தனிப்பட்ட நபரின் சுதந்திரம் விருப்பம் எல்லாவற்றிலும் தலையிட வேண்டியிருக்கும். அதுவே காலப்போக்கில் நீங்கள் காட்டும் அக்கறையே அவர்களுக்கு உங்கள் மீது ஒருவித எரிச்சலும் வெறுப்பையும் ஏற்படுத்திவிடும். அதனால் எந்தெந்த விஷயங்களில் அக்கறை செலுத்த வேண்டும், இதில் அவர்களை சுதந்திரமாக செயல்படவிட வேண்டும் என்பதை இருவருமே ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து அதன்படி நடப்பதும் நல்லது. 3. மனதார பாராட்டுங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மனம் விட்டு பாராட்டுங்கள். நிறைய ஆண்கள் இந்த தவறை செய்கிறார்கள். தன்னுடைய மனைவி செய்யும் நிறைய விஷயங்களை இவர்கள் பிஸி என்கிற பெயரில் கண்டுகொள்ளாமலே இருந்து விடுவார்கள். அதை தவிர்த்துவிட்டு உடனுக்குடன் அவர்களை பாராட்டுங்கள். அந்த அன்பும் மகிழ்ச்சியும் எப்போதும் இருவரையும் இணைத்து வைத்திருக்கும். 4. பழக்க வழக்கங்களை விட்டு விடாதீர்கள். பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் இருக்கும் சிக்கலே இதுதான். திருமணத்துக்கு பின்பு ஆணோ பெண்ணோ இருவரும் தங்களிடம் இருக்கும் நிறைய பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவது. ஆனால் தங்களுடைய இயல்பை எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதவர்களை இயல்பாகவே எல்லோருக்கும் மிக பிடிக்கும். பிறகு உங்களுடைய துணைக்கு மட்டும் அது எப்படி பிடிக்காமல் போகும்? திருமணத்துக்கு முன்பு இருந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமான பழக்கங்களை கைவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் இங்கே குறிப்பிடுவது நல்ல பழக்கங்களை மட்டுமே. 5. நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பது. நிறைய பேர் செய்யும் தவறு இதுதான். அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்களுக்கு திருமணம் ஆன கையோடு முதலில் கைவிடுவது அவர்களுடைய நட்பைதான். காரணமே தெரியாமல் பிரிந்துவிட்டு திருமணத்திற்கு பின் வீட்டு சூழல் நட்பை தொடர முடியவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆண்களின் வாழ்வில் நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவு முக்கியத்துவத்தை பெண்களும் தங்களுடைய நட்புக்கு தர வேண்டும். நண்பர்களே, இது போன்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் மேலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.